ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பிக் பாஸ் எவ்வளோ பெரிய ஆள், அவர் கண்ணில் மண்ணை தூவ முடியுமா? அவர் கண்ணிலே மண்ணை தூவுறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து முறியடிச்சிருக்கார் பிக் பாஸ். என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வந்த சாண்ட்ரா திவ்யா 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருந்தார் பிக் பாஸ். என்னென்னா, ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும், எல்லா வேலையும் சமைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, அதுக்கப்புறம் வெசல் வாஷிங்கு, பாத்ரூம் கழுவுறது எல்லாத்தையும் நீங்கள் மட்டும்தான் பண்ணணும், இது என்னோடய ஆசை அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. இவங்களும் மெதுவாக இன்றைக்கி ஃபுல்லாக ஓபி அடிச்சிட்டே வந்தாங்க. சரிங்களா? நைட்டு டின்னருக்கும் ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, லேட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு உள்ளே வந்து சமைக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்கு போயிட்டாங்க. இங்கே இவங்க சமைச்சிருக்கணும், ஆனால் செய்யவே இல்லை போல இருக்குது. லேட்டாக இவங்களை வந்து பழி வாங்கலான்னு ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார், டப்புன்னு பர்கரு, அப்புறம் KFC சிக்கன் மாதிரிலாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் கொத்து அமிச்சிட்டு விட்டாப்புல. காண்டாகிட்டு இருக்காங்க போல இருக்குது. இது எப்படி நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, உள்ள கனியும் விக்ரமும் பேசும்போது நம்மளுக்கு தெரியுது, ஆண்டவன் இருக்காண்டா, நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து லேட்டாக சமைச்சு கொடுத்து இது பண்ணலான்னு நினச்சிங்க. நல்ல வேலை பிக் பாஸ் வந்து இதை கொடுத்து அமுச்சு விட்டாப்புல. இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, நம்ம சாப்பிட்டுட்டோம், நம்ம எங்கே வேணால் தூங்கிக்கலாம். அவங்கள மட்டும் விடவே கூடாது, அவங்கள வேலை செய்ய வச்சுட்டு தான் நம்ம தூங்குறோன்ற மாதிரி பயங்கர வெறியாக இருக்கார் விக்ரம். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி இவங்க பிளான் போட்டிருந்தா அது ரொம்ப பெரிய தவறு. ஏன் இந்த மாதிரி வந்து குறுக்கு புத்தியெலாம் வருது தெரியல. ஏன்னா ஓட்டிங்ஸில் வந்து திவ்யா வந்து டாப்பில் இருக்காங்க. ஒரு டாப்பில் இருக்கிறவங்களோட புத்தி இவ்வளோ கேவலமாக யோசிக்கும், அதை யோசிக்கணும். ஏன்னா அந்த கோவத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் தரமான சம்பவம் பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல. பாய் நண்பர்களே.